தவறான வழிகாட்டிகள் இவர்களெல்லாம். கொள்ளையடிப்பது தான் பிரதான கொள்கைக்கு இவர்களுக்கு சம்மந்தமே இல்லை. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எந்த வழியில் போனாரோ அதே வழியில் யார் போகிறா? ஜோசப் விஜய் போகிறாரு. ஜோசப் விஜய் தான் சர்ச்சுக்கும் போவன் தான், பொட்டு வெப்பம் தான், முகாமைகளுக்கும் போவேன். ராகவ லாரன்ஸ் அவர்கள் நேற்று கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியாவா, இல்லை அண்ணாமலை பக்கம் போகிறதுக்கு ஐடியாவா, விஜய் அவர்கள் பக்கம் போகிறதுக்கு ஐடியாவா, திருச்சி கிழக்கில் நிற்கிறேன்னா என்ன தேவைன்னு மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள், ரசிகர்களாகிய நீங்கள் சொல்லுங்கன்னு ஒரு வீடியோ போட்டார். இவர் இப்போ சன் பிக்சர்ஸினுடைய கான்ட்ராக்டில் இருக்கார். ராகவ லாரன்ஸ் 100 கோடி ரூபா அவருக்கு வருஷ சம்பளம். படமே எடுக்கக்கூடாது. அவர்களுடைய சொந்த சன் பிக்சர்ஸில் தான் படம் எடுக்கணும். விஜய் முதலமைச்சர் ஆனோடனே அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை வந்துடுச்சு. அப்போ அவர் அண்ணாமலை கட்சி வியாபாரமே ஆகாது. மொத்தம் சேர்ந்ததே 13,000 பேர் தான். 19 லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறதாக அவர் உருட்டுறாரு. விஜயும் ராகவ லாரன்ஸ் ஒரே மேடையில் தோண்டுனா யார் கூட்டம் வரும்? 2 பேர் ஈக்குவலாக கூட்டம் வரும். அவரையும் பார்க்க கூட்டம் வரும். ஆனால் ராகவ லாரன்ஸுக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் பிறவிலே கிடையாது. எடப்பாடி திமுகவை எதிர்க்க முடியாது. ஏன்? ஊழல் 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 ஊழல்வாதிகள் பூரா. வேலுமணி, தங்கமணி, வீரமணி, அத்தனை மணிகளும் எங்கே இருந்தாங்க? எடப்பாடிட்டு இருந்தாங்க. எல்லாம் முதலமைச்சரான ஆசை. இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் ஓட்டையும் உடைக்கலாம் சார். விஜய் ஓட்டை உடைக்கிறதுக்கு தான் ராகவ லாரன்ஸ். ஏன்னா அந்த இதில் சொல்கிறாரு, நான் ரஜினியோட தீவிர பக்தன். ரஜினியை புகழ்ந்து பேசுகிறாரு சார். அங்கேயே ஒரு இடிக்குதே சார் ஏதோ ஒன்று. இல்லை, ரஜினியை இப்போ ரஜினி படமே இப்போ ஓடுறது இல்லை. அப்போ ரஜினிக்கெல்லாம் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. திருச்சி கிழக்கில் போட்டியிட ஆசை, அந்த வார்த்தையை போடுறாரு சார். திருச்சி கிழக்கு எதுக்கு இப்போ எடுத்துகிட்டு வர்றாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. நேரடியாக வாய்ப்பு கேட்குறாரு விஜய் அவர்கிட்ட, இல்லை இல்லை விஜய் கண்டிப்பாக வாய்ப்பை தரமாட்டார். இல்லைன்னா வாய்ப்பு கொடுக்கணும்னா விஜய்கிட்ட போய் சரண்டர் ஆகிடும். இப்போ ராகவ லாரன்ஸை பொறுத்தவரை விஜய்க்கு பிறகு தனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவர் நம்புறாரு. அண்ணாமலை அவருக்கு எனக்கு அந்த நாற்காலி எனக்குங்கிறாரு. ஒருவேளை வீட்டுக்கு போனவர் நாற்காலியான தூக்கிட்டு உட்காந்துருக்காரு. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் வழியில், ஜெயலலிதா அவர்கள் வழியில் அடுத்ததாக என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா கர்நாடகாவில் உள்ள முகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அந்த கோயிலின் ரகசியம் என்ன, ஏன் எல்லா அதாவது முதலமைச்சரான ஒரு சில பேர் ஏன் தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போகிறாங்கன்றது ஒரு இதாக இருக்குது சார். முகாம்பிகை கோயில் அவ்வளோ ஸ்பெஷலா? எம்ஜிஆர் போனதுக்கு பிறகு அது ஸ்பெஷல் ஆச்சு. இங்கே இப்போ இவர்கள் மூட நம்பிக்கை எதிர்ப்பு தான் திராவிட இயக்கம். ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் திராவிட இயக்கத்திலிருந்து விலகி இவர்கள் பக்தி இயக்கமாக அதை மாற்றிவிட்டார்கள். அதன் பிறகு ஜெயலலிதா சசிகலா போகாத கோயில் இல்லை. கருணாநிதி ரகசியமாக போவார். கருணாநிதி குடும்பம் ரகசியமாக போய் நீங்கள் அவர் மஞ்சள் துண்டு போட்டதே, கருப்பு துண்டை கழட்டிட்டு மஞ்சள் துண்டு போட்டதே அவர் பக்தி முத்திய பிறகு தான். பெரியார் சொல்லுவார், பக்தி உள்ளே போனால் புத்தி வெளியேறிங்குவார். கருணாநிதியை நீங்கள் வீட்டிலேருந்து புறப்படுகிற பொழுது அந்த கார்னர்லேயே ஒரு கோயில் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார், அந்த துண்டை கீழே போட்டுட்டு தொட்டு கும்பிடுவார். கோயிலை நேராக பார்த்து தொட்டு கும்பிடாமல் அந்த துண்டை கீழே போட்டுட்டு குடிஞ்சு தொட்டு கும்பிடு. இது போன்ற திராவிட இயக்கம் நீர்த்து போவதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நான் ஜோசப் விஜய் தான், நான் ஜோசப் விஜய் தான், முகாம்பிகை கோளுக்கு போகத்தான் செய்வேன். இது யார்கிட்ட இருந்த பழக்கம்னா எம்ஜிஆர்கிட்ட இருந்த பழக்கம். எம்ஜிஆர் எதை செய்தாலும் மக்கள் அங்கீகரிப்பார். ஜெயலலிதா எதை செய்தாலும் நான் பாப்பாத்தி தான். பார்ப்பன எதிர்ப்பு இயக்கமாக இருந்த திராவிட இயக்கத்துக்கு நானே ஒரு பாப்பாத்தி தலைமை தாங்கிறேன். நானே தலைமை தாங்கிறேன். பெரியார் தான் திராவிட இயக்கத்தினுடைய வித்து இல்லையா, விதை. பார்ப்பனர்களை எதிர்ப்பது தான் தன்னுடைய ஆயுள் கால வேலை. பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா முதல்ல அடி யாரை? பாப்பானை. பாம்பை விட விஷம் உள்ளவன் பாப்பான். இப்படி சொன்னவர் தந்தை பெரியார். பெரியாருடைய சிஷியன் தான் அண்ணாதுரை. அண்ணாதுரை படத்தை போட்ட அந்த கொடியோடு உள்ள கட்சி அதிமுக ஒரு பார்ப்பன பெண்ணையே முதலமைச்சராக்கியது. திராவிட இயக்கம் அங்கேயே நிறுத்து போச்சு. திராவிடக்கு அங்கேயே அழிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு நீங்கள் நம்ம ஓபிஎஸ் எடப்பாடியெல்லாம் கையில் மஞ்சள் கயிறு, சிகப்பு கயிறு, பச்சை கயிறு, ஜிங்கிச்சா
எல்லா கயிறும் மந்திர கயிறு பூரா எங்கே இருக்கும்? அதிமுக ஆளுங்க கையில், அமைச்சருக்கு கையில் இருக்கும். பள்ளி மாணவன் வரைக்கும் போச்சு. யாரும் கட்டக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதி தான் அந்த மஞ்சள் கயிறு கட்டணும். ஒடுக்கப்பட்ட சாதி கட்டினான்னா பள்ளிக்கூடத்திலே கொலை பண்ணான். நடந்ததா? அப்போ தவறான வழிகாட்டிகள் இவர்களெல்லாம். கொள்ளையடிப்பது தான் பிரதான கொள்கை. கொள்கைக்கு இவர்களுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ விஜய் வந்த பிறகு நான் ஜோசப் விஜய் தான். கொல்லூர் முகாம்பி கோயிலுக்கு போக வந்தான். எம்ஜிஆர் தங்கவேல் கொடுத்தா நான் வெள்ளிவாள் கொடுப்பேன் தான். போட்டால் ஓட்டு போடு, போடாட்டி போ. இப்படி தைரியமாக சொல்லக்கூடியவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு பிறகு விஜய் தான். கருணாநிதியில் அப்படி சொல்ல முடியாது. கருணாநிதி பரம்பரையே சொல்ல முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் தனக்கு சினிமா கிளாமர் இருக்குது. அது பக்தி கிளாமரை விட இது அதிகம். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எந்த வழியில் போனாரோ அதே வழியில் யார் போகிறா? ஜோசப் விஜய் போகிறாரு. நான் ஜோசப் விஜய் தான். சர்ச்சுக்கும் போவேன் தான், பொட்டு வைப்பேன் தான், முகாமைகளுக்கும் போவேன். இதை பெரிதாக யாரும் விமர்சனம் செய்வதற்கு தயாராக இல்லை. இப்போ அடுத்த கட்டமாக ராகவ லாரன்ஸ் அவர்கள் நேற்று கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியாவா, இல்லை அண்ணாமலை பக்கம் போகிறதுக்கு ஐடியாவா, விஜய் அவர்கள் பக்கம் போகிறதுக்கு ஐடியாவா, திருச்சி கிழக்கில் நிற்கிறேன்னா என்ன தேவைன்னு மக்களாகி நீங்கள் சொல்லுங்கள், ரசிகர்களாகி நீங்கள் சொல்லுங்கன்னு ஒரு வீடியோ போட்டார். அவரோட பிளான் என்ன சார்? விஜய் அவர்கள்ட்ட போய் சேர்றதா, இல்லை வந்து தனித்துவமாக நிற்கிறதா? இல்லைங்க, நீங்கள் அடிப்படை ஒரு விஷயம் என்னென்னா, இவர் இப்போ சன் பிக்சர்ஸினுடைய கான்ட்ராக்டில் இருக்கார். ராகவ லாரன்ஸ் 100 கோடி ரூபா அவருக்கு வருஷ சம்பளம். படமே எடுக்கக்கூடாது. அவர்களுடைய சொந்த சன் பிக்சர்ஸில் தான் படம் எடுக்கணும். 100 கோடி ரூபா சம்பளம், 200 கோடி ரூபாய்க்கு விற்கும். 100 கோடி சன் பிக்சர்ஸுக்கு, 100 கோடி ராகவ லாரன்ஸுக்கு. இப்படி தான் இப்போ ஈசிஆரில் இருக்கிற பண்ணை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கார் இந்த நபர். இப்போது விஜய் முதலமைச்சர் ஆனோடனே அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. அப்போ அவர் அண்ணாமலை கட்சி அது வியாபாரமே ஆகாது. மொத்தம் சேர்ந்ததே 13,000 பேர் தான். 19 லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறதாக அவர் உருட்டுறாரு. ஒரே நைட்டில் 19 லட்சம். ஆமாம், மொத்தம் சேர்ந்து 13,000 பேர் தான். இந்த இளைய பாரதம் செய்தி சேனல் யூடியூப் நடத்துகிற அவர் பேர் என்ன, கோபி சம்திங். ஆமாம், அந்த கோபிக்கு 2 கோடி ரூபா கொடுத்துருக்காரு தன்னை ப்ரொமோட் பண்ண சொல்லி. இளைய பாரதத்தில் தான் ப்ரொமோட் பண்ண முடியும். ஏன்? இவருடைய மூளை ஆர்எஸ்எஸ் மூளை தான், இவருடைய மூளை பாஜக மூளை தான், சங் பரிவார் மூளை தான். இந்த மூளைக்கு வியாபாரமே ஆகாது. அதனால் ராகவ லாரன்ஸ் இந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ராகவ லாரன்ஸ் இந்த பக்கம் போவதற்கு இப்போ தாவேக துண்டை போட்டுக்கிறார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு. திமுக சன் பிக்சர்ஸ் ஒப்பந்ததாரரை விஜய் கொடுக்கவே மாட்டார். விஜயும் ராகவ லாரன்ஸ் ஒரே மேடையில் தோண்டுனா யார் கூட்டம் வரும்? 2 பேர் ஈக்குவலாக கூட்டம் வரும். அவரையும் பார்க்க கூட்டம் வரும். ஆனால் ராகவ லாரன்ஸுக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் பிறவிலே கிடையாது. விஜயை திமுக எதிர்த்தா தான் நீங்கள் அதிகாரத்துக்கு போக முடியும்னு சொல்லி கொடுத்தது ஆதவர்ஜுனா. இப்போ ராகவ லாரன்ஸுக்கு ஒரு ஆதவர்ஜுனா வேணும். ஆதவர்ஜுனா இருந்து இப்போ திமுகவும் செத்த பாம்பாக போச்சு. திமுக கதையும் முடிஞ்சுது. இப்போ யாரை எதிர்ப்பாங்க? விஜய் எதுக்கணும். விஜய் எதிர்ப்பாரா ராகவ லாரன்ஸு? பிறவிக்கோளை ஒரு ஏட்டையாக போனாலே ஓடி போயிடுவார். ஒரு ஏட்டையாக விசாரிக்க போனாலே சினிமாக்காரன் பூரா 2 நாள் ஜெயில்னால் போதும், கட்சியை கலைச்சிருவான். கரூரில் 41 பேர் மரணத்திற்கு திமுக வேலூரில் ஒரு 15 நாள் ஜெயிலில் போட்டிருந்துன்னா இந்த கட்சியே இருந்திருக்காது. கருணாநிதி குடும்பம் பிறவி கோளை, போலீஸை வச்சுட்டு ஆட்சி பண்ணுவார்களே தவிர சொந்த வாழ்க்கையில் இசை வேளாளர் என்றைக்கு ரத்தம் சிந்துனான், நாயனை ஊதுவான், தவுல் அடிப்பான், வீணை வாசிப்பான், புட்டி வாசிப்பான். புரட்சி பண்ணதாக வரலாறு இல்லை. ஆனால் இங்கே புரட்சிக்காரன் பூரா இந்த புட்டி வாசிப்பவர்கள் பின்னால் தெரியுறான். அதனால் இங்கே புரட்சிக்கு மக்களுக்கு தொடர்பு இல்லை. முதலமைச்சர் எங்கே போய் தேடுறான்? கமலா தேட்டரில் போய் தேடுறான் முதலமைச்சர் கிடப்பாரான்னு. அந்த அளவுக்கு இங்கே அரசியல் கீழ்த்தரமாக போச்சு. இதில் விஜயை எதிர்த்தால்தான் ராகவ லாரன்ஸுக்கு ஓட்டு மாறும். விஜய் ஆட்சிக்கு வந்தது காரணம் திமுக எதிர்ப்பு. ஸ்டாலின் அங்கிள் வர்றையா, ஒத்தை கொத்த வர்றையா, போட்டுக்கலாமா? அதிமுகவோட விஜய் தான் சார் திமுக அவ்வளோ எதிர். அதனால தான் அவர் முதலமைச்சர் ஆனார். எடப்பாடிக்கு அந்த தெம்பும் திராணியும் இல்லை. எடப்பாடி திமுகவை எதிர்க்க முடியாது. ஏன்? ஊழல் 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 ஊழல்வாதிகள் பூரா, வேலுமணி, தங்கமணி, வீரமணி,
அத்தனை மணிகளும் எங்கே இருந்தாங்க? அங்கே இருந்தாங்க. எடப்பாடிட்டு இருந்தாங்க. விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் எல்லா கொள்ளைக்காரர்கள், அலிபாபாவும் 40-50 திருடர்கள் அத்தனை பேர் இங்கே இருந்ததுனால தான் திமுகவை எதிர்க்க முடியல. விஜய் திமுகவை எதிர்த்ததுனால தான் முதலமைச்சர் நாற்காலி. இப்போ ராகவா லாரன்ஸ் விஜய் எதிர்த்தா முதலமைச்சர் எதிர்ப்பாரா? 5 ஆண்டு காலம் எதிர்ப்பாரா? பல சிறைக்கு போகணும், பல சிறைக்கு போகணும், எதிர்ப்பாரா? எல்லாம் முதலமைச்சர் ஆகணும் ஆசை. ஆனால் காக்கா உட்கார பணமழை விழுந்த கதையா திமுக எதிர்ப்பு பூரா யாருக்கு ஓட்டாக மாறிச்சு? விஜய் அவர்களுக்கு ஓட்டா மாறிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் ஓட்டையும் உடைக்கலாம். ராகவா லாரன்ஸ் இருக்கிற பல ஆயிரம் கோடி செலவு பண்ணணும். சார் விஜய் ஓட்டை உடைக்கிறதுக்கு தான் ராகவா லாரன்ஸ். ஏன்னா அந்த இதில் சொல்கிறாரு, நான் ரஜினியோட தீவிர பக்தன், ரஜினியை புகழ்ந்து பேசுகிறாரு சார். அங்கேயே ஒரு இடிக்குதே சார் ஏதோ ஒன்று. இல்லை, ரஜினியை இப்போ ரஜினி படமே இப்போ ஓடுறது இல்லை. அமிதாப் பச்சன்லேருந்து நீங்கள் இப்போ கோலிவுட்லேருந்து பாலிவுட்டுக்கு போய் கோலிவுட்டை கொண்டு வந்தால் தான் ரஜினி படம் ஓடுது. மோகன்லால் இங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு. ஆமாம் ஆமாம், ரஜினியை எல்லாம் மறந்துட்டான் மக்கள். ரஜினி ரசிகர்கள் பூரா இப்போ 75 வயசு ஆகி போச்சு. 3 முடிச்சு படத்தில் ரசிகராக இருந்த பூரா எப்போ 77 வந்து 3 முடிச்சு. கமலஹாசன் அது பாரதிராஜா தான் எடுத்தார் முதல் படம் 16 வயதினிலே. அன்னைக்கு இளைஞனாக இருந்த பூரா இன்றைக்கி என்ன ஆகி போச்சு? பேரம் பேத்தி எடுத்து நடக்க முடியாமல் கண்ணெல்லாம் இருட்டு, தபால் ஓட்டு போட்டுட்ருக்கான். அப்போ ரஜினிக்கெல்லாம் இப்போ கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ விஜயை எதிர்த்தா இங்கே அரசியல். திமுக எதிர்த்தா அரசியல் இருந்தது இல்லை. எம்ஜிஆர் திமுக எதிர்த்தார், வைகோ எதிர்த்தார், சீமான் எதிர்த்தார், விஜயகாந்த் எதிர்த்தார். எல்லாம் திமுக எதிர்த்தா தானே அரசியல். இப்போ அதே போல் இப்போ விஜயும் கடைசியை எதிர்த்து ஆட்சியை பிடிச்சிட்டார். சீமானும் எதிர்த்தார் திமுகவை. இப்போது விஜயை எதிர்த்தால் ஆட்சிக்கு போகலாம். யார்? ராகவா லாரன்ஸ் எதிர்ப்பாரா? நிறைய ஊழல் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஊழல் இருக்குது, பக்கமாக ஊழல் இருக்குது, பத்தியாக ஊழல் இருக்குது. எதிர்ப்பாரா? எதுக்கவே மாட்டார். ஏன்? சிறைக்கு போகணும், வேலூர் ஜெயிலுக்கு போகணும், கடலூர் ஜெயிலுக்கு போகணும், கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போகணும், திருநெல்வேலி ஜெயிலுக்கு போகணும், மதுரை எல்லா ஜெயிலையும் வரிசையாக பார்க்கணும். 5 ஆண்டு காலம் போராடணும். செய்வாரா? அப்போது மக்கள் தானாக வந்து சினிமா தேட்டருக்கு வர மாதிரி வருவானா? அப்படி தான் சார் நினைக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்ததுனால எல்லாருமே அடுத்தடுத்த ஒரு வாரத்திலே 2 கட்சி எப்படி வரும், ஒரு வாரத்தில் 2 பெரிய ஆளுக்கு அரசியலுக்கு எப்படி வருவாங்க, இந்த கேள்வியெல்லாம் இருக்குது சார். மக்களை வந்து ஈஸியாக நினச்சிட்டாங்களா? மக்கள் டக்குன்னு வந்தால் சினிமாக்காரனா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. எம்ஜிஆர் ஜெயிச்சா, ஜெயலலிதா ஜெயிச்சு, விஜய் ஜெயிச்சார்ல, அதனால மக்கள் அப்படி நினச்சிட்டான். வேறு அரசியல் சித்தாந்த ரீதியான தலைவர்கள் இல்லையே. நல்லகண்ணு ஐயா மாதிரி ஆட்கள்லாம் இல்லையே, வரலையே. அவரே டெபாசிட் போச்சேன், கோயம்புத்தூரில் நின்று டெபாசிட் போச்சு. ஜெயிக்கும்போது சுப்பராயி ஜெயிச்சிருவார், தோக்கும்போது நல்லகண்ணு கொடுத்துருவாங்க. அது அங்கே ஒரு பாலிடிக்ஸு. இப்போ ராகவா லாரன்ஸை பொறுத்தவரை விஜய்க்கு பிறகு தனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவர் நம்புகிறாரு. அண்ணாமலை அவருக்கு எனக்கு அந்த நாற்காலி எனக்குங்கிறாரு. இப்படி பல பேர் அந்த நாற்காலி எனக்கு. ஒருவேளை வீட்டுக்கு போனவர் நாற்காலி எனக்கு தூக்கிட்டு உட்காந்துக்கலாம். எல்லாருமே விஜய் அவர்களுக்கு எதிராக போட்டியாக தான் இறங்கியிருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ ஒரு 5 லட்சம் கோடி திருடலாம் 5 வருஷத்தில். திமுக திருடி வச்சுருக்கான், அதிமுக திருடி வச்சுருக்கான். நம்மளும் ஒரு 5 லட்சம் கோடி திருடலாம். அரசு அதிகாரிகளை சல்யூட் அடிப்பான், பிரதமர்கிட்ட போகலாம், டெல்லி வெளிநாடு போகலாம். எல்லாம் சினிமாத்தனம் தான், எல்லாம் சினிமாத்தனம் தான். ஆனால் சினிமாத்தனத்துக்கு முன்பு இந்த மக்கள்கிட்ட உழைக்கணுங்கிற நம்பிக்கை யார்கிட்டையுமே இல்லை. ராகவா லாரன்ஸுக்கு பின்னால் சன் தொலைக்காட்சியும் இருக்கலாம். விஜய் ஓட்டை நீ ஓட நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா விஜய் சன் டிவி எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தார். ஏன்? ரெட் ஜெயிண்டும் சன் பிக்சர்ஸும் அவர் படத்தை விடலை. வேற என்ன மக்கள் நலன் அதில் இருக்கா? தொழில் போட்டி 1000 தேட்டரு ரெட் ஜெயிண்ட் வச்சுருக்கு, விஜய் படத்தை போடவே விடலை. அப்போ சினிமா வாழ்க்கை முடிஞ்சு போய் எங்கே போகிறது? அதுக்காக தான் அவர் கட்சியை ஆரம்பித்தார். இப்போ அதே போன்ற சூழல் தான் இப்போ ராகவா லாரன்ஸுக்கு. ஆசைப்பட்டு களத்தில் இறங்கிட்டார். இறங்குனா விஜயை கண்ணுமுன்னு தெரியாமல் எதிர்த்தால் நிறைய விஷயம் இருக்குது. பல ஆதவர்ஜனாவை வைத்து கொண்டால், அருண்ராஜை வைத்து கொண்டால், புஷியை வைத்து கொண்டால் நிறைய கிடப்பான். புஷி கிஷிலாம் யாருக்கும் முதுகெலும்பு இருக்காது. சினிமாலேருந்து வர யாருக்கும் முதுகெலும்பே இருக்காது. இவர்களை வைத்து எதிர்த்தால் அரசியல் நடத்தலாம். ஆனால் இது ஒரு பெரிய நீண்ட கால ஒரு தொடர் பயணம். ராகவா லாரன்ஸ் நிற்பாரா?
நிற்க மாட்டார். ஆனால் ராகவ லாரன்ஸ் அவர்கள் வந்துட்டு வரும்போது என்ன அப்படி சொல்கிறாருன்னா, நான் வந்து ரஜினியின் ரசிகன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், திருச்சி கிழக்கில் போட்டியிட ஆசை அந்த வார்த்தையை போடுறாரு சார். திருச்சி கிழக்கு எதுக்கு இப்போ எடுத்துகிட்டு வர்றாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. நேரடியாக வாய்ப்பு கேட்குறாரு விஜய் அவர்கிட்ட, இல்லை வந்து இல்லை விஜய் கண்டிப்பாக வாய்ப்பை தரமாட்டார். இல்லைன்னா வாய்ப்பு கொடுக்கணும்னா விஜய்கிட்ட போய் சரண்டர் ஆகிடணும். விஜய்கிட்ட சரண்டர் ஆகணும். இப்போ அவர் ஏதோ சிக்னல் கொடுக்குறாரு, நான் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிடுறேன், நான் வர்றதுக்கு தயாராக இருக்கேன். இப்படி சரண்டர் ஆகிடுறேன். வர்றதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை, உங்களுக்கு அடிமையாக இருக்க தயார். விஜய்க்கு கதவு திறந்து விட நான் தயார், அடிமையாக இருக்க தயார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கேட்குறாரு. ஒருவேளை அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா எதிர்த்து திமுக பேச வைக்குமோன்னு பயம் வரும் யாருக்கு? ஏன்னா ராகவலாரன்ஸ் ஒரு செய்தி சொன்னார்னா பற்றிக்கும் அது. ஏன்னா ஒரு சினிமாக்கார பிரபலியமான ஆள் ஒரு செய்தியை சொன்னால், அரசியல்வாதி பின்னாடி இருந்து ஒரு செய்தியை சொன்னால் அது பெரிய அளவில் பற்றிக்கும். அப்போ விஜய் அதை அணைக்கணும்னா கூட வச்சுக்கணும். அந்த ப்ராசஸ் எது நடந்தாலும் நீங்கள் இரவு எப்பவுமே விடிஞ்சே தீரும். ராகவ லாரன்ஸு விஜய் போய் செட்டில் ஆகிறாரா, இல்லை தனியாக கடை வைக்கிறாரா, இல்லை திமுக பின்னணி கொடுக்குதா, எல்லாம் கத்திரிக்காய் முத்துனா கடை தெருவுக்கு வந்தான் ஆகணும், வித்தான் ஆகணும் கத்திரிக்காயை. இவருக்கு ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்குது. அவ்வளோ தொண்டு சேவைகள் பண்ணுறாரு, அந்த காலங்கள்லேருந்தே பண்ணிட்டு வர்றான்ற ஒரு நல்ல பேர் இருக்குது சார். நல்ல பேர் போதும் அரசியலுக்கு? இல்லை, நல்ல பேரே இல்லை. நீங்கள் அவரும் ஒரு நடிகர் தான். இவர் இந்த பொது சேவை செய்ய ஆரம்பித்த பிறகு நிறைய டொனேஷன் வருது, பல கோடி ரூபாய் டொனேஷன் வருது. பயந்து போய் அந்த டொனேஷன் வாங்காமல் நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு சொந்த காசில் செய்வதாக விளம்பரம் கொடுக்குறாரு. செய்கிறவங்க தானாக செய்யுங்க, என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லி ஒரு. அப்போ நம்ம மீடியா ஆட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரசாத் லேபில் பார்க்கலாம், ஒரு 100 பேர் எப்பவும் உட்காந்துருப்போம். 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த படம் ஆஹா ஓகோ 200 நாள் ஓடுன்னு சொல்லிடுவான். வெறும் 500 ரூபா தான். சினிமா ரிப்போர்ட்டுன்னு எங்கே உட்காந்துருப்பான் பிரசாத் லேபில். எப்போ காலையில் வந்துடுவான், சாயங்காலம் வரைக்கும் இருப்பான். ஒரு 4-5 சினிமா இது நடக்கும், ப்ரிவியூ நடக்கும். 2000 ரூபா கிடைக்கும், மாதம் 60,000 ரூபா கிடைக்கும். ஓடாத படத்தை கூட என்ன சொல்லுவான், 100 நாள் ஓடிடும். இப்போ அதே கதை தான் ராகவ லாரன்ஸ் கதை. முதலமைச்சர் ஆயிடுவார், அடுத்த எம்எல்ஏ ஆயிடுவார், அடுத்து எம்பி ஆயிடுவார். இப்படி தான் இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேராது. சினிமா நடிகர் அவ்வளோதானே தவிர விஜய்க்கு இந்த 2 வருஷம் இமேஜே திமுகவை எதிர்த்து உடைக்கணும்னு நினச்சார். மக்கள் திமுக மீது அதிருப்தியாக வந்தான். அதை அறுவடை செய்வதற்கான சூழல் உருவாச்சு. 35% ஓட்டு கிடச்சிது. விஜயகாந்த் இருந்தால் இப்போ விஜயகாந்த் சிஎம் ஆகிருப்பார். 2005 ஆரம்பிக்கப்பட்டு 2016 14% வாக்கு வந்து 21 தனியாக 11 தனியாக இருந்தார்னா அவருடைய வாக்கு சதவீதம் 16 இருந்து 10 26 ஆகிருக்கும். 11 16 35 ஆகிருக்கும். அவர் ஒரு விஜயாக மாறியிருப்பார். விஜயகாந்த் விஜயாக மாறியிருப்பார். மனைவியும் மச்சனையும் ஜெயலலிதா வீட்டுக்கு பின்புறம் அனுப்பி பெட்டிகளை வாங்கிய பிறகு மக்கள் தூக்கி போட்டான். முடிஞ்சு போச்சு. அவரும் கோமாக்கு போயிட்டார், கட்சியும் கோமாக்கு போயிடுச்சு. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.